இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தான். இது என்னோட திடீர்னு வீட்டை காமிக்கிறானே அப்படிலாம் யோசிச்சிட்டாங்க. ஏன்னா நவம்பர் 13 வந்து போன வருஷம் அம்மா தவறினாங்க. பட்டு இன்னும் 10 டேஸில் அம்மா தவறி ஒரு 1 இயர் ஆக போகுது. பட் இந்த 1 இயர் நான் எப்படி வந்து கடந்து வந்தேன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் இருக்க சப்போர்ட்டில் நான் நல்லாவே இருந்துகிட்ருக்கேன். பட்டு ஆனால் எங்கள் அம்மா வந்து இருக்கும்போது இருந்த சதீஷ் வேறு, வீடியோவில் பார்க்குற சதீஷ் வேறு, ஓகேங்களா? ஆனால் எனக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டங்க, ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே சரி, நானே சமைச்சிக்கணும், நானே இருக்கணும், எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். பட் இதே நான் என்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் உனக்கு ஒரு வேலையா அப்படிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு என் ஃபேமிலிகிட்ட நான் சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. க்ளீன் பண்ணுறத லேக் எடுத்து நான் அப்லோட் பண்ணேன், ஓகேங்களா? அப்லோட் பண்ணக்கூடாதான் நினச்சேன். பட் இருந்தாலும் பண்ணிட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எல்லாமே நம்ம இது பண்ணி ஆகணும். அதனால் இப்போதைக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபியூச்சர் ஒய்ஃப் மட்டும்தான். மற்றபடி வேறு யாரையும் நான் பெருசாக நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்கள தாண்டி எனக்கு இப்போ ஒரு உலகமும் எனக்கு கிடையாது. அவங்கள வச்ச இடத்துல இன்னும் வேறு யாரையும் நான் வச்சு பார்க்கவும் முடியாது, ஓகேங்களா? எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் முழுசாக நேசிக்கிற ஒரே ஆள் பார்த்தோன்னா ஃபியூச்சர் ஒய்ஃப் மட்டும்தான். பட் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து சதீஷை வந்து புரிஞ்சிருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே சொல்கிறேன். பாய்.